மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இளையராஜாவின் இசையில் பல பாடல்களை பாடி ரசிகர்களை ரசிக்க வைத்தவர் மனோ. இளையராஜா இசையமைக்கிறார். எஸ்பிபி, மனோ, மலேசியா வாசுதேவன் அல்லது KJ யேசுதாஸ் இவர்களில் யாரேனும் ஒருவர்தான் பெரும்பாலும் ஆண் குரலுக்கு பாடுவார்கள். அதே போல் எஸ் ஜானகி, சித்ரா உள்ளிட்ட சிலர் மட்டுமே பெண் குரலுக்கு பாடுவார்கள். மனோவின் சொந்த ஊர் ஆந்திரா. அவரின் நிஜ பெயர் நாகூர் பாபு. நடிகராக வேண்டும் என்கிற ஆசையில் தெலுங்கில் 15ற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் பாபு. ஆனால் பெரிதாக கிளிக் ஆகவில்லை. எனவே நடிகர்களுக்கு டப்பிங் கொடுக்கும் வேலை செய்ய துவங்கி அந்த துறையில் பிரபலமானார். அதற்கு காரணம் அவரின் அழுத்தமான குரல். மேலும் தெலுங்கு இசையமைப்பாளர்களிடம் உதவியாளராக வேலை செய்தார். அவரின் வேலை பாடகர்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்பது. ஒரு முறை ஆந்திரா சென்ற MS விஸ்வநாதன் பாபு வேலை செய்யும் திறமையை பார்த்துவிட்டு அவரை சென்னைக்கு கூட்டி வந்தார். அதன் பின் சில வருடங்கள் அவரிடம் வேலை பார்த்தார் பாபு. ஆனால் தனக்கு பாட்டு பாட வாய்ப்பு கொடுங்கள் என அவர் MSVயிடம் கேட்டதே இல்லையாம். மேலும் இசை கச்சேரிகளில் SPB பாடும் பாடல்களை பாபு பாடி வந்துள்ளார். ஒரு நாள் அதை கேட்ட இளையராஜாவுக்கு குரலை ஏன் நாம் பயன்படுத்தக் கூடாது என தோன்றியது. அப்போது ராஜாவின் இசையில் பல படங்களில் தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தார் SPB. ஆனால் சில சமயம் SPB இசை நிகழ்ச்சியில் பாட போய்விடுவார். எனவே அவரை போல குரலை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தில் இருந்த ராஜா பாபுதான் அதற்கு சரியான நபர் என புரிந்து கொண்டார். அவரின் பெயரை மனோ என மாற்றினார். 1987 வருடம் வெளியான பூவிழி வாசலிலே படத்தில் வந்த அண்ணே அண்ணே நீ என்ன சொன்ன பாடல்தான் மனோ பாடிய முதல் தமிழ் பாடல். அந்த பாடல் சூப்பர் ஹிட். அந்த குரல் ராஜாவுக்கு மிகவும் பிடித்து போனது. வேலைக்காரன் படத்தில் ரஜினியின் துவக்கத்தில் வரும் வேலை இல்லாதவண்டா வேலை தெரிஞ்சவண்டா பாடலை கொடுத்தார் ராஜா. அதன் பின் ரஜினி, ராமராஜன், பிரபு போன்ற நடிகர்களுக்கு தொடர்ந்து பல படங்களில் பாடினார் மனோ. ராமராஜன் படத்தில் மனோ பாடிய செண்பகமே செண்பகமே பாடல் பட்டி தொட்டி எங்கும் பாடியது. கரகாட்டக்காரன் படத்தில் வந்த குடகுமலை காற்றில் வரும் பாடல் மனதை வருடும். செம்பருத்தி படத்தில் வரும் பட்டுப்பூவே மற்றும் சலக்கு சலக்கு சேல பாடல் சூப்பர் ஹிட். இப்போதும் இந்த பாடல்கள் 80s கிட்ஸுகளின் ஃபேவரட் லிஸ்டில் இருக்கிறது. இப்போதும் மனோ பாடிய பல பாடல்களை SPB தான் பாடினார் என்று பலரும் நினைப்பார்கள். அதே போல் SPB பாடிய பாடல்களை மனோ என சில பேர் குழப்பிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு அற்புதமாக பாடி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் மனோ. சினிமாவில் பாட துவங்கிய பின் 15 இந்திய மொழிகளில் இதுவரை 25,000ற்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார் மனோ. இதற்காக டாக்டர் பட்டமும் வாங்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.